இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலை சாப்பாட்டுக்கு சப்பாத்தி, அதுக்கு இந்த பீட்ரூட்டு கொஞ்சம் தொட்டுக்கையாக வச்சுருவேன், உள்ளார ஸ்டஃப் பண்ணி சாப்பிடுவானுங்க. அப்புறம் சாதமும் பீட்ரூட் சாதம் பண்ண போகிறேன். ஏன்னா இன்றைக்கி அவங்க வீட்டில் இருக்காங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி சனிக்கிழமை ஸ்கூல் வச்சுருக்காங்க. அதனால் ஏதோ கவிச்சு எடுப்பாங்க. ஸோ இப்போ ஒரு குழம்பு வச்சா அப்புறம் அது வேஸ்ட்டாகவே இருக்கும். அதனால் ஸ்கூல் கிளம்பும் போது இப்படி தான் இருக்கும் கிச்சன். அவ்வளோதான், இந்த வேலை முடிஞ்சிட்டு அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, இது என்ன பருப்புன்னு பேர் சொல்லுங்கள், தெரிஞ்சால் எனக்கு தெரியல. இந்த பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். தாளிக்கணும், டைம் இருந்தால் தாளிப்பேன். 8:15க்கு 8:10க்கு அங்கே போய் நிற்கணும். 8:15க்கு பஸ் வந்துடும். சமயத்தில் முன்னாடி வந்துடும். என் பெரிய பையனுக்கு ஆனுவல் எக்ஸாம் நடக்குது. சீக்கிரமாக தான் பஸ் வருது. இதில் சாதம் வச்சுருக்கேன், அதையும் இந்த தொட்டுக்கல்ல போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். இது வந்து பீட்ரூட்டும் கேரட்டும் போட்டிருக்கு. வெந்துடுச்சு, அவ்வளோதான். பார்த்துக்கலாம். உள்ளார ஸ்டஃப் மாதிரி வச்சு சாப்பிடுவானுங்க. இல்லை சாப்பிட்ணும். நான் என்ன செஞ்சு தரேனோ அதை தான் அவனுங்க சாப்பிட்ணும். இது வேணும் அது வேணுன்ற ஆப்ஷன் வந்து கவுச்சு எடுக்கும்போது என்ன எடுக்கணும் அப்படின்னு கேட்போம். அப்போ என்ன சொல்கிறானுங்களோ அது மட்டும்தான். அதுவும் போன வாரம் தான் சிக்கன் எடுத்துருக்கோம், இந்த வாரமும் சிக்கன் ஞாயிற்றுக்கிழமை எடுக்கணும்னா நோ சொல்லிடுறது. சிக்கன், மீன், மட்டன், திருப்பி மீன், சிக்கன், மட்டன், அப்படி மாறி மாறி வரும். இது எதுக்கு இப்படி வச்சுருக்கேன்னா, இது பெரியவனுக்கு 2 இதை தொட்டு சாப்பிடுவான், சின்னவனுக்கு இது. காலையில் ஒரே தட்டிலே வச்சிடுறது, இல்லைன்னா பேச்சு அப்படியே 2 தட்டு வச்சிருவானுங்க. அதனால் அப்புறம் இன்னொரு தொட்டுக்க காமிக்கலையே, காலிஃப்ளவர் வந்து நைட்டே பரட்டி வச்சுட்டேன். இதை வந்து இப்போ டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடணும். இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. இது ஒரு ஸ்நாக்ஸு, அந்த கடல ஒரு ஸ்நாக்ஸு, இது காலை சாப்பாடு. மதிய சாப்பாட்டுக்கும் பீட்ரூட் சாதம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.